அண்மைச் செய்தி. இபிஎஸ் 5ஆம் கட்ட சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது அதிமுக. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், 5ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தின் அட்டவணை வெளியாகி இருக்கு. என்னென்ன தேதிகள்ல என்னென்ன மாவட்டங்கள்ல இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இபிஎஸ் தமிழ்நாடு முழுவதும் தமிழக மக்கள் தமிழ்நாட்டை காப்போம், மக்களை மீட்போம் என்ற அந்த அடிப்படையிலே அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். எனவே இந்த பிரச்சாரம் 4 கட்ட பிரச்சாரங்களை எட்டியிருக்கின்றது. அவர் கோயம்புத்தூரில் தொடங்கிய அந்த பிரச்சாரம் திண்டுக்கல் மாவட்டம் வரை தொடர்ந்து இருக்கின்றது. இனி அடுத்த மாவட்டங்கள், அடுத்தடுத்த தொகுதிகளை நோக்கி தன்னுடைய 5ஆம் கட்ட பிரச்சாரத்தை இபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். வரக்கூடிய 17ஆம் தேதி இந்த 5ஆம் கட்டம் பிரச்சாரம் தொடங்குவதாகவும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மொத்தமாக இந்த பிரச்சாரங்கள் நடைபெறும் என்றும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோடு, பென்னாகரம் உள்ளிட்ட இடங்களிலே அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகு நாமக்கல், நீலகிரி, திண்டுக்கல் மேற்கு, கரூர் போன்ற தொகுதிகளிலே தான் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிமுக சார்பிலே இபிஎஸ் அவர்களுடைய அந்த பிரச்சார பயண அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தற்போது அதிமுகவை பொறுத்தவரையிலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய பயணம் என்பது தொடரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. செங்கோட்டையன் போன்ற இந்த விஷயங்கள் எதுவுமே தன்னுடைய பயணத்தை பாதிக்காது என்ற வகையிலே அவர் இந்த பிரச்சார பயணத்தினுடைய அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தர்மபுரி மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்றாலும் கூட இன்னும் ஈரோடு மாவட்டத்திற்கான அந்த சுற்றுப்பயண தேதி அறிவிக்கவில்லை. அது பிறகு 6ஆம் கட்டம் 7ஆம் கட்டத்திலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது பகுதியாக சென்று வரக்கூடிய நிலையில இந்த பிரச்சாரத்தை தொடர்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 5ஆம் கட்ட பிரச்சார தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது.